கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு சூப்பரான அட்டகாசமான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்குது மக்களே. சவுந்தரபாண்டிக்கு அப்படியே பாடையை கட்டி ஃபோட்டோவில் மாலை தொங்க விட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அந்த பாண்டியம்மா ரெடி பண்ண ஆட்களோட உட்காந்து பேசிகிட்டு இருக்கா. இங்கே பாருடா, நான் கண்ணை காட்டினதும் கரெக்டாக அவளை தூக்கிடணும், புரியுதா? சொதப்பி இதப்பி வச்சு தொலைத்துறாங்கடா பட பயல்களா அப்படின்ற மாதிரி சொல்ல. அதில் அக்கா தூள் கலப்பிடலாம்க்கா, நீ போய் ஓரமணியில் ஓடு ஓடு அப்படின்னு சொல்லிடுறேன். அதே சமயத்தில் அந்த திக்க வந்துட்டு இசைக்கு, ரத்னா, வெங்கடேஷ் 3 பேர் வந்துட்டு விளக்கெல்லாம் போட்டு வரிசையாக நின்று பிரசாதம் கொடுத்துட்ருக்காங்க எல்லாருக்குமே. அதே கூட்டத்தில் அந்த ரவுடிங்களும் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கிறாங்க. எல்லாருக்கும் வந்துட்டு கண்டம் கடைசியாக போய் நின்றுக்கிறாங்க. இதெல்லாம் வந்துட்டு பாண்டியம்மா ஒளிஞ்சு நின்று தான் பார்த்துட்டு இருக்கா. ஆனால் இசைக்கியோட அப்பாவும் வந்திருக்காங்க. அப்பா வந்துட்டு சைடில் வந்துட்டு ஒரு சில பேர்கிட்ட வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதனால இசைக்கு என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்க்கல. இசைக்கு கிட்ட வந்துட்டு பிரசாதம் வாங்கிக்கிட்டே போய்கிட்டு கடைசியாக ஒருத்தர் வர்றான். அவனுக்கு வந்துட்டு கொடுத்ததுமே, அண்ணே நீங்கள் தான் கடைசி, நீங்கள் எங்களுக்குள்ளே நின்று சாப்பிடுங்க, வேணும்னா என்கிட்ட வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சுற்றி நிற்கிறாங்க. அதே சமயத்தில் பாண்டியம்மா சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அப்புறம் பாண்டியம்மா வந்துட்டு கண்ணை காமிக்கிறாங்க. தூக்குங்களே தூக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்க வந்துட்டு மறுபடியும் பாண்டியம்மாலே பார்க்க, அட எடுபட்டு வயலுலா தூக்குங்கடா அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொன்னதுமே விறுவிறுன்னு அவங்க அப்படியே ஒரு கட்சி மாதிரி வச்சுருக்காங்க. அதை எடுத்து இசைக்கியோட வாயிலே மூக்கிலே வந்துட்டு அமைக்கிற. இசைக்கு வந்துட்டு கையை ஆட்டுறாங்க. இசைக்கு தான் தம்மா துண்டு இருக்காங்களே, அத்தனை பேர் வந்து குண்டுக்கட்டாக வந்துட்டு தூக்கிட்டு போயிடுறாங்க. ஆனால் ஆப்போசிட்டில் தான் அவங்க அப்பா சில பேர்கிட்ட வந்துட்டு கோவிலை காமிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. இசைக்கு எவ்வளவோ கை காலை ஆட்ட ட்ரை பண்ண முடியலை. அவங்க வந்துட்டு பார்சல் பண்ணி அழகாக வந்துட்டு கொண்டு போயிடுறாங்க. பாண்டியம்மா வந்துட்டு அந்த சவுண்டு அவங்க அப்பா கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதே சமயத்தில் மணியை வந்துட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க, டிங்கி டிங்கி டிங்கின்னு. அதனால சுத்தமாக வந்துட்டு கேட்கவே இல்லை. அப்புறமேட்டி பாண்டியம்மா பிளானை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. சண்முகத்துக்கு வந்துட்டு ஒரு ஃபோன் வருது. ஃபோனை வந்துட்டு அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. நான் தான் சவுந்தரபாண்டி பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க மோமனாரே, என்ன வேணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சண்முகமும் கேட்க, உன் தங்கச்சி நொசக்கி இருக்காளடி, நொசக்கி அவளை கடத்திட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் வந்துட்டு சண்முகம் வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க. அந்த திக்க வந்துட்டு இசைக்கை கூட்டு போய் ஒரு இடத்துல வந்து கட்டி போட்டுடுறாங்க. இதை வந்துட்டு பாண்டியம்மா தான் ஃபோனில் சவுந்தரபாண்டி வாய்ஸில் வந்துட்டு பேசுகிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிடுது.